தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம் சொல்கிறது, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியாக சூனமியாலை குறித்து நான் வாசிக்கிறோம். இந்த சூனமியால் என்பவள் யார், எப்படிப்பட்டவள் என்று சொல்லி குறித்து இந்த நாளில் ஒரு சிறு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் இந்த ஸ்திரீயை குறித்து கனம் பொருந்திய ஸ்திரியான சூனமியாலை குறித்து வாசிக்கிறோம். எலிசா தீர்க்கதரிசி தன் ஊருக்கு போவதெல்லாம் இந்த சூனாமி வீட்டில் தங்குவது ஒரு வழக்கமாக இருந்தது. பின்னர் அந்த மாடியிலே ஒரு சிறிய அறை கட்டி அந்த கட்டில் மேஜை நாற்காலிலே குத்துவிளக்கு போன்றவற்றை அவரை கனம் பண்ணினாள், அவருக்காக கொடுத்து கனம் பண்ணினாள். அந்த எலிசா ஒரு பரிசுத்தவான் என்பதை இந்த பெண்மணி கண்டு கொண்டாள். தேவனுக்கு பிரியமான பிள்ளை, சூலமுடைய வாழ்க்கையை நான் வாசிக்கும் போது ஒரு மாசற்ற அன்பு இருந்தது. ஒரு கனிவான பேச்சையும் ஒரு பணிவான உபசரையும் எண்ணி வியந்து போன எலிசா ஏதாவது அந்த சூனாமலுக்கு செய்ய வேண்டும் சொல்லி கையுமாறு செய்ய நினைத்தான். உடனே கேயாசியை அழைத்து சூனாமியாயை வரவழைத்தார் அங்கே எலிசா. எலிசா கேட்ட கேள்வி, இதோ இப்படிப்பட்ட சகலக்காரனுடையும் எங்களை நீ விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே எலிசா சூனாமியாலை பார்த்து அங்கே கேட்கிறார். நான் ராஜாவிடத்தில் கூட பேசி உனக்கு ஏதாவது நன்மை செய்ய உதவ வேண்டுமா என்று சொல்லி அங்கே எலிசா வினாவினாள். சூனமியால் பதில் தந்தால் அது நமக்கு ஒரு சிறந்த பாடமாக இருந்தது, ரொம்ப அற்புதமாக ஒரு பாடமாக இருந்தது. அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாக இருக்கிறேன் என்றாள் சூனமியா. 2 ராஜாக்கள் 4:13 இன்று எத்தனையோ பெண்கள் இருக்கக்கூடும், ஆனால் அந்த பெண் நான் சுகமாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த பதிலை கூறுகிறாள். அநேக பெண்களை நாம் கேட்கும்போது ஏதாவது வேண்டுமா என்று கேட்கும்போது அநேகர் பதிலமாக சொல்வாள். ஆனால் இந்த சூலமியால் நான் சுகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஒரு பிள்ளை பெறாத இந்த ஸ்திரீ எப்படி தன் ஜனத்தின் மகிழ்ச்சியிலே நான் சுகமாக இருக்க முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கி கேலி கிண்டலான இந்த உலகத்திலே, ஆனால் கொடிய மற்றவர்கள் பலவிதமான பேசக்கூடிய இந்த வாழ்க்கையிலே, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூலமியா நான் குறையில்லாமல் காணப்படுகிறேன் என்று சொல்லி அந்த சூலமியா சொன்னார். போதுமென்ற மனமே பொன்சை மனம் என்பார்கள். பிள்ளை இல்லை, ஆனாலும் அந்த ஒரு குறை கூட அந்த சொல்ல முடியாத அளவுக்கு தேவனை உயர்த்தினார். தேவ மனிதன் விடவில்லை. கேயாசி மூலமாகவே அவள் தேவை என்னவென்று அவன் கண்டிருந்து, உன் பிராண உற்பத்தி காலத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்று சொல்லி அங்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, பாருங்கள், இவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவத்தை இங்கே வாசிக்கிறோம். விருந்தோம்பல் தேவ பிள்ளைகளே சமாதானத்தையும் பரலோக நட்பையும் நன்மையும் எல்லாவற்றையும் அளிக்கிறது. அந்நியரை உபசரிக்க நாடுகள் என்று சொல்லி அந்த பவுலும் கூறுகிறார். போதுமென்ற மனதுடனே உபசரிப்பும் தன்மையும் நாம் வாழும்போது தேவன் ஏதாவது விதத்தில் நம்முடைய தேவையை சந்திப்பார். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு பாக்கியம் குணாதிசயம் பெற்ற பெண்தான் சூலமியால். அப்படிப்பட்ட அந்த பெண்ணை போல நாம் வாழ்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.